வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னடா மாநாடு முடிஞ்சிருச்சே, முருகர் மாநாடு இன்னும் அரோகரா போட்டிருக்காளேன்னு நினைக்கிறீங்களா? நேத்து அந்த முருகர் மாநாட்டில் இருந்த ஃபீலும் வைபும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அங்க முருகரை ஃபீல் பண்ணாங்க. அங்க வந்து அத்தனை பேருமே முருகரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சமூக ரீதியாவோ இல்ல ஒரு இயக்கத்தை சார்ந்து கிடையாது. நிஜமாவே முருகர் பக்தர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இணைஞ்சா அங்க ஒரு வைபு ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த வைப் அங்க இருந்துச்சுங்க. முருகர் வந்து அங்க இருந்த மாதிரியான ஒரு மனசுக்குள்ள தோணும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் மழை பெருசா வரப்போது, கற்கள் எல்லாம் அப்படி நிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் முருகர்கிட்ட கேட்டேன், முருகா நீ இங்க இருக்கேன்னா மழை வராது அப்படின்னு. அதே மாதிரி அந்த தூரல் அவரோட பிளஸ்ஸிங் மாதிரி அந்த தூரலோட நின்று போச்சு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். மேடைகள்ல நிறைய விஷயங்களை பேசுறாங்க, அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு மாநாட்டுக்கு போறோம், இல்ல ஒரு கொச்சி சார்ந்த ஒரு மீட்டிங் போறோம்னா நிறைய பேர்த்து வீடியோ எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். வாழை மரத்தை பழங்களை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க, சேரை தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் நேத்து தலைகீழா நடந்துச்சு. ஹிந்து மக்களுடைய ஒரு டிசிப்ளின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தேன். ஏன்னா மைக்ல ஒரு டைம் தான் சொன்னாங்க, ஏன்னா அங்கங்க வாலண்டியர் நின்றுட்டு நீங்க குப்பை எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க, நீங்க சேர் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு யாரும் சொல்ல. மைக்ல அதுவும் ஒரு கோரிக்கையே வச்சாங்க, உங்களால முடிஞ்ச சேர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போங்க, குப்பைகள் எல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்கன்னு. அங்கிருந்த இயக்கத்தை சார்ந்த நபர்களோ இல்ல வாலண்டியர்ஸோ கிடையாது, பொதுமக்கள் குப்பைகள் எல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு சேர் எல்லாம் அழகா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அந்த செகண்ட் ஒரு நிமிஷம் தோணுச்சு, ஹிந்து மக்களுடைய ஒத்துமை இடத்தை மட்டும் சுத்தம் பண்ணாது, நம்ம நாட்டையும் மக்களுடைய கஷ்டத்தையும் வந்து சுத்தம் பண்ணும் அப்படிங்கறதான ஒரு ஃபீல் வந்துச்சு. குப்பைகளோட சேர்ந்து கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு அப்புறமா திராவிட குப்பையும் தமிழகத்திலிருந்து நம்ம மக்கள் அகற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நேற்று வந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பார்ட் 2 வீடியோல இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மேடைக்கு வலதுபுறத்தில் நம்முடைய மாநில செயலாளர் செந்தில்குமார் இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். திரும்ப திரும்ப குறிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, மிக வேகமா வாகனம் போகணும், யாரும் ஓட்டை கிடைக்காதீங்க. நம்மவர்கள் வீட்டு போய் சேர்ந்த உடனே அவர்கள் பொறுப்பாளருக்கு தகவல் சொல்லுங்கள். தயவு செய்து எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு மெசேஜ் போடுங்க, நாங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம், முருகனார் எல்லாரும் சொல்லணும். ஏற்பாடோட வந்து கூடியவங்க காட்டுவாங்க. சுவாமிஜி எல்லாம் அப்படியே உட்கார்ந்தாங்க, அப்படியே திருப்பி போட்டு உட்கார்ந்து.